1500 மில்லியன் ரூபாய் செலவு செய்து 20 வருட காடுகளை வளர்த்த இலங்கையின் இனவாத அரசுகள் அனுரகுமார திசாநாயக்க நீதி வழங்க வேண்டும். 2004 டிசம்பர் 26 சுனாமி எனும் ஆழி பேரலை இலங்கை தேசத்தின் கரையோரத்தை காவு கொண்டது. 13 மாவட்டங்களில் 31,229 பேர் மரணித்து 4,000 பேர் காணாமலாக்கப்பட்டு 55,000 மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து 21,000 பேர் காயங்களுக்கு உள்ளானார்கள். 1,500 சிறுவர்கள் அனாதரவாக்கப்பட்டார்கள். சுனாமி எனும் சொல்லை அறிந்திராத தேசம் ஒன்றில் இடம்பெறும் மிகப்பெரிய துயரம் இது. இலங்கை நாட்டினுடைய மொத்தமான சொத்து இழப்பாக 1 பில்லியன் ரூபாய் கணக்கிடப்பட்டது. 1,10,000 வீடுகள் சேதமாக்கப்பட்டன. 23,000 மீனவ படகுகள் இல்லாமலாக்கப்பட்டன. ரயில் சேவைகள், பாடசாலை என்பனவும் பெரும் சேதத்துக்குள்ளானது. யுத்தம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற நாளொன்றில் இவ்வாறான இயற்கையுடைய கோர தாண்டவம் பெரும் துயரத்தை தந்தது. இதன் போது அழகிய தேசம் ஒன்றின் அவல நிலைக்கு உதவ சர்வதேச நாடுகள் முன்வந்தன. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவை சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் ஊடாக 2.2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அவசர உதவிக்கான தொகையாக வழங்கியது. அரசாங்கங்கள், தொண்டு நிறுவனங்கள் என்பன இணைந்து 2006 தொடக்கம் 2007 காலப்பகுதிக்குள் 98,000 வீடுகளை கட்டி முடித்தனர். சுமார் 1,14,069 வீடுகள் இலங்கைக்கு தேவையான நிலையில் 100% வீடுகளை உலக நாடுகளின் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செய்து முடித்தன. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் களுத்துறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும், ஜப்பான் ஜெய்கா நிறுவனம் கிழக்கு மாகாணத்திலும், தென் மாகாணத்தில் ஹங்கேரி, இத்தாலி, கொரியா, சீனா போன்ற நிறுவனங்களும், காலி, அம்பாந்தோட்டை, திருகோணமலை, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலும் வீடுகள் கட்டப்பட்டு கையளிக்கப்பட்டன. சில இடங்களில் சுனாமி வரையறை எல்லைக்குள் கட்டப்பட்ட வீடுகளும் முறையற்ற காணித்தெரிவும் உட்கட்டமைப்பு அமைப்பும் பூர்த்தியாகாத நிலையில் உள்ள வீடுகள் என சில காரணங்களினால் சில காலம் வீடுகள் கையளிப்பதற்கு தாமதமான சூழ்நிலை காணப்பட்டது. பின்னர் அவை கையளிக்கப்பட்டன. ஆனால் சவுதி அரசாங்கத்தின் உதவியுடன் சவுதி அறக்கட்டளை, IOM போன்றவை இணைந்து 1,500 மில்லியன் ரூபாய், இப்போதைய பெறுமதி 3,800 மில்லியன் ரூபாய் பெறுமதி கொண்ட அனைத்து வசதிகளையும் அமைத்த நுரைச்சோலை சுனாமி வீட்டு திட்ட கிராமம் 15 வருடங்கள் கடந்தும் காடுகள் வளர்ந்து பயனற்று கிடக்க சூனியம் வைத்தவர்கள் யார்? இதுதான் எமது இன்றைய பார்வை. சுனாமி அனர்த்தம் இலங்கை கரையோர மாவட்டமான அம்பாறை மாவட்டத்தில் வெகுவாக பாதித்தது. 10,136 உயிர்கள் பறிகொள்ளப்பட்டது. மொத்தமாக இலங்கையின் உயிரிழப்பில்